ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலிய அணியை கட்டாயம் நாங்கள் விட மாட்டோம்டா. 4வது டெஸ்ட் போட்டியை வெற்றி பெற்றே தீர்வோம். எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வாசஸ் இந்தியா 4th டெஸ்ட் போட்டி டே 3 முடிஞ்சோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ரா போட்டி குறித்தும் நம்ம ஆஸ்திரேலியா அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஒரு அனல் பறக்கிற போட்டி நடந்துகிட்ருக்கு. ஏன்னா கோலியில் ஆடியன்ஸு கலாய்ச்சிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லெட்ஜிங் போயிட்டுருக்கு. அது குறித்து நம்ம பும்ரா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கோலி கலாய்க்கிறாங்களே அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க கலாய்க்கிறதான் கலாய்ப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்ததில்லை. நாங்கள் எதுக்கு வந்தோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தான் வந்தோம். அது மட்டும் தான் எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 4வது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் விட மாட்டோம், வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான அந்த வாய்ப்பில் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 300 மேலே ஸ்கோர் வந்தால் மட்டும் போதும். நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணி அது 300 350 சேசிங் கண்டிப்பாக பண்ணுவோம். எங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஆஸ்திரேலியாவை பந்து வீச்சாளர்களை எப்படி எங்கள் இளவரர்கள் டவுன் தி ஆர்டரில் எதிர்கொள்கிறாங்களோ கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எட்டுனா எங்களுக்கு கூடுதல் பலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா பேசியிருக்காப்புல. எஸ், அவர் சொல்கிற மாதிரி ஒரு 230 ரன் பார்த்தீங்கன்னா ஒரு 260 போயிருக்குங்க. 7 விக்கெட் விழுந்திருக்கு. நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தரம் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க வச்சுக்குது 474. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா அது 260 இதோ நின்றுங்குது. எங்கெங்க நல்ல ஸ்கோர் அடிக்குது. 300 மேலாம் போனால் நீங்கள் 150 லீடு இருந்தால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் ஒரு 300 ரன் அடிப்பாங்க. 400 திருப்பி சேஸே பண்ண முடியாது நம்ம இந்திய அணியால். பட் எந்த கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறாருன்னு தெரியல நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா. ஆனால் எனக்கு கேட்டால் இந்திய அணி டவுட்டு தான் போலகுதுங்க. ஏன்னா இவங்க 471 வச்சா அட்லீஸ்ட் இந்தியா ஒரு 400 ப்ளஸ் 420 430 வச்சா ஏதோ பரவாயில்ல, உங்களுக்கு ஈடு அடிக்கிறமான்னு சொல்லலாம். இவங்க எங்கே லாஸ்ட் ஒரு 13 இன்னிங்ஸாக 300 கூட தாண்டலங்க ஒரு மேட்ச்சு கூட. அதே ஒரு பெரிய ஒஸ்டார் ரெக்கார்டு இந்தியா கிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் பண்ணுற ரோஹித் சர்மா என்ன பண்ணுறாருன்னு தெரியல, நம்ம விராட் கோலி என்ன பண்ணுறாரு தெரியல. ஏதோ வரது பேருக்கு வராங்க, 20-30 அடிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் தான் எங்கேருந்துங்க ஜெயிக்குது. அதனால தான் இந்திய அணி தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வால் நல்லா ஆடிட்டு வந்தாங்க. அவரை போய் ரன் அவுட் பண்ணி விட்டார் நம்ம விராட் கோலி. அது ஏன்னு தெரில, விடுங்க. ஏதோ நம்ம இந்திய அணி நிலம் முடிஞ்சு போச்சு, ஆள் தான் முடிச்சு விட்டாங்க போலகுது. இதுக்கு மேலே ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த ஃபைனல்ன்றது கனவு மட்டும் நம்ம இந்திய அணியால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இருக்கிற உண்மை. ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாங்களா பார்க்கலாம். ஏன்னா அவரை மட்டும் தான் நம்பி இது வரைக்கும் இந்திய அணி இருக்குது. அவர் எதனா பண்ணுறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வின் பண்ண முடியுமா? இந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்குங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்க. நன்றி, வணக்கம்.